அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் 2வது ஆஸ்வாசம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 35வது ஸ்லோகத்திலேருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் 8 ஸ்லோகங்கள் ராசலீலையை பற்றி வர்ணித்தது. அதை அனுபவித்து அந்த ராசலீலையினுடைய வேதாந்த அர்த்தங்களையும் உள்ள அனுபவத்தையும் சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான யாதவாபியுதய ஸ்லோகத்திலிருந்து 3 நாட்கள் அதை விவரணம் அனுபவித்தோம். இன்றைக்கி 43, 44வது ஸ்லோகம். 43வது ஸ்லோகத்தில் கண்ணன் ஒரு அழியாத வழிகாட்டும் இடையன் என்றும், 44வது ஸ்லோகத்தில் அவன் மாலையில் பசுக்களை கூட்டிண்டு வர கோனார் கண்ணன் என்றும் அழகாக அனுபவிக்கிறார். அக்ரே தீர்கதரோ அயமர்ஜுனதருஹு தஸ்யாக்ரதோ வர்த்தனி சாகோஷம் சமுபைதி தத்பரிசரே தேசே கலிந்தாத்மஜா தஸ்யாஸ்தீரதமாலகானனதலே சக்கரம் கவாம் சாரயன் கோபக்ரீடதி தர்ஷயிஷ்யதி சகே பந்தானமவ்யாஹதம். அக்ரே தீர்கதரோயமர்ஜுனதரு தஸ்யாக்ரதோ வர்த்தனி சாகோஷம் சமுபைதி தத்பரிசரே தேசே கலிந்தாத்மஜா தஸ்யாஸ்தீரதமாலகானனதலே சக்கரம் கவாம் சாரயன் கோபக்ரீடதி தர்ஷயிஷ்யதி சகே பந்தானமவ்யாஹதம். அதாவது பிருந்தாவரண்ய காடுகளில் அங்கே அந்த காடுகளில் தபஸ் பண்ணிருந்தாலாம் முனிவர்கள்லாம். அப்படி தபஸ் பண்ணிருந்த ஒரு முனிவரை ஒரு முமுட்சு சாதகன், ஒருத்தன் மோட்சத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன் அந்த முனிவர்கிட்ட போய் தனக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசித்து அருளனும் காமிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான். சேவிச்சு அபிவாதையை சொல்லி பிரார்த்திச்சுட்டான். அவர் ஒரு பரமகிருஷ்ண பக்தர். அந்த ரிஷி முனிவர் அவர் கூறினார், அன்பனே, உனக்கு மோட்ச மார்க்கத்திற்கு வழிகாட்டி உன்னை கூட்டுண்டு போகிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், வேறொருத்தன் இருக்கான். அவனிடம் போய் கேள். அவன் இருக்கும் இடத்தை காண்பிக்கிறேன், சொல்கிறேன், கேட்டுக்கொள். இதோ எதிரில் இருக்க ஒரு அர்ஜுன மரம், முதலில் அந்த இடத்துக்கு போனோம். அதன் எதிரில் போனால் ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். அந்த வழியாக போய் ரைட்டில் கட் பண்ணால் ஒரு ஆயர்பாடி வரும். அந்த ஆயர்பாடியில் அந்த பிராந்தியத்தில் யமுனை ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த யமுனை கரையில் பக்கம் போனால் ஒரு தமால மரங்களின் காடு, ஒரு பச்சை பசேல்னு காடு இருக்கும், மரமெல்லாம் இருக்கும். அந்த மரத்தின் கீழே ஒரு இடையன் கிருஷ்ணன், சிறுவன், பசுமாடு மந்தைகளை மேய்த்து கொண்டு விளையாடின்னு இருப்பான். குச்சி வச்சுண்டு புல்லாங்குழலை கையில் வச்சுண்டு விளையாடின்னு இருப்பான். அப்போது நீ அவனிடம் போய் கேள். நீ விரும்பும் அமோகமான அந்த மோட்ச மார்க்கத்தை அவன் காண்பித்து உன்னை சேர்த்து கொள்வான். மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் மோட்சம் ததாதி இதி முகுந்தஹா அப்படின்னு சொல்லுவான். மோட்சம் தருபவன் அவன் ஒருத்தந்தான். இந்த மோட்சமிச்சே ஜனார்தனாத் என்ற இந்த கருத்தை கவி ஸ்ரீ லீலாசுக்கர் கற்பனை வளத்துடன் சுட்டி அழகாக காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அக்ரே தீர்கதரோயமர்ஜுனதரு தஸ்யாக்ரதோ வர்த்தனி சாகோஷம் சமுபைதி தத்பரிசரே தேசே கலிந்தாத்மஜா தஸ்யாஸ்தீரதமாலகானனதலே சக்கரம் கவாம் சாரயன் கோபக்ரீடதி தர்ஷயிஷ்யதி சகே பந்தானம் அவ்யாஹதம். சகே நண்பா, அன்பனே, அக்ரே எதிரில், தீர்கதரக மிக உயர்ந்ததாக காணப்படும், அயம் அர்ஜுனதரு இந்த அர்ஜுன மரம், தஸ்ய அக்ரதக அதற்கு முன்னாடி, வர்த்மனி வழி ஒரு ஒத்தையடிப்பாது, சா கோஷம் அது இடைச்சேரியை சமுபைத்தி சென்று அடைகிறது,
தத் பரிசரே தேசே, அதற்கு அருகிலுள்ள ஒரு தேசம் வெளியில் கலிந்தாத்மஜா யமுனையாறு உள்ளது. தஸ்யாக, அந்த யமுனையாற்றின் தீரத்திலே கரையிலே தமால கானனதலே, பச்சிலை மரங்கள் நிறைந்த வனப்பிரதேசம் போல இருக்கும். அங்கே கோபகா, ஒரு கோப சிறுவன், ஒரு கோப இடையன், கவாம் சக்கரம் பசு மண்டலத்தை சாரையன் மேய்த்து கொண்டு கிரீடத்தி விளையாடின்றிருக்கான். பந்தானம் அவ்யாகதம், அறிவில்லாத வழியை தர்ஷயிஷ்யதி, அவன் உனக்கு காண்பிப்பான் அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அடுத்தது அவர் சொல்கிறார், கோதூளி தூசரித கோமள கோபவேஷம் கோபால பாலகசதைரனுகம்யமானம் சாயந்தனே பிரதிகிருகம் பசுபந்தனார்த்தம் கச்சந்தமத்யுதசிதும் பிரணதோஸ்மி நித்யம். கோதூளி தூசரித கோமல கோபவேஷம் கோபால பாலகசதைரனுகம்யமானம் சாயந்தனே பிரதிகிருகம் பசுபந்தனார்த்தம் கச்சந்தமச்சுதசிதும் சிசும் பிரணதோஸ்மி நித்யம். கச்சந்தம் அச்சுத சிசும் பிரணதோஸ்மி நித்யம். அதாவது கோதூளி, பசுக்களின் குளம்படியிலிருந்து வரும் தூசி, தூசரித்த அழுக்கடைந்ததால், அந்த தூசியிலிருந்து அழுக்கடைந்து கோமள கோபவேஷம், அழகு தோன்றும் கோபவேஷம், மாடு மேய்க்கும் கோலம் பூண்டவன் இந்த கோபால பாலகசதை. நூற்றுக்கணக்கான இடைச்சிறுவர்களால் அனுகம்யமானம் பின்தொடரப்படுபவனும், சாயந்தனே மாலை பொழுதில் பசுபந்தனார்த்தம் பசுக்களை கட்டுவதற்காக, பிரதிகிருகம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய், கச்சந்தம் செல்பவன், அச்சுத சிசும் அந்த பாலகிருஷ்ணன் நம்மை கைவிடாதவன், அச்சுதனா நம்மை கைவிடாதவன், நித்தியம் இடைவிடாது அவனை பிரணதோஸ்மி நான் வணங்குகிறேன். கண்ணன் தினந்தோறும் பகல் முழுவதும் கார்த்தால போனால் மத்தியானத்துக்கு கொஞ்சம் கட்டு சாதம் எடுத்துண்டு சிறுவர்களுடன் பகல் முழுவதும் மாடுகளை மேய்த்து விட்டு சாயங்காலமாக திரும்பி வருவான். மந்தைகளை வீட்டிற்கு திரும்ப ஓட்டி வருவான், பசு மந்தைகளை. அப்போ நூற்றுக்கணக்கான இடையர் சிறுவர்கள் அவனை பின்தொடர்ந்து வருவார்கள். அப்போ அந்த பசு மாடு முன்னாடி போயின்ட்டுருக்கு, பின்னாடி கண்ணன் வரான். அப்போ அந்த பசு மாட்டு கால் குழம்புலேருந்து எழுப்பப்பட்ட அந்த தூசி, மண்ணிலேருந்து வர தூசி படலங்கள் கண்ணனுடைய மேனி முழுவதும் பரவி, அவனுடைய முடியெல்லாம் பரவி, அவனுடைய ஏற்கனவே அவன் கார்மேக வண்ணனாக இருப்பான், கருப்பாக இருண்ட மேகம் போல இருப்பவன். அது மேலே இந்த தூசியும் படிஞ்சா கரும் பழுப்பு நிறமாக மாற்றிவிட்டு, அந்த அழுக்கடைந்த இடையன் வேஷத்தில் கூட அவன் ரொம்ப அழகாக இருப்பான். புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் என்றார் பெரியாழ்வார். அதுவும் அவனுடைய அந்த திருமேனியில் புழுதி படிஞ்சதுன்னா அவ்வளவு அழகு வெள்ளம் விட்டு ஓடுமா. பசுக்களை கொட்டில்களில் கட்டி போடணும். அந்த பசுக்களெல்லாம் ஒரு 4 பசு ஒவ்வொரு வீட்டுக்குன்னு இருந்தால் கூட அந்த 4 பசுவை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கட்டி போட்டு, அடுத்த 4 பசுவை இன்னொரு வீட்டில் கொண்டு போய் கட்டி போட்டு, எல்லாம் அவனுக்கு அலாதி பிரியம். அவனே எல்லாம் பண்ணுவான். ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் தானே அந்த காரியத்தை செய்வான். சிறுவன் உருவில் இருந்த அச்சுதன் பெருமானை அனுதினமும் நான் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.